எழுதியது பத்திரிகை ஜெயமோகன் எழுதிய புத்தகம் பனிமனிதன் பாகம் 30. அதாவது இந்த பாகத்தில் என்ன ஆகுதுன்னா, பாண்டியன் டாக்டர்லாம் அப்படி அந்த நெருப்பு தடியை தாண்டின உடனே அவ்வளோதான், நம்ம பனிமனிதனை பார்த்துடலான்னு நினச்சாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்த உடனே ஒரு மிகப்பெரிய காடு, நீங்கள் நினைக்கிறத விட ஒரு மிகப்பெரிய காடு, அமேசான் காடே 100 மடங்கு மல்டிப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு காடை தான் இருந்தது அங்கே. அந்த காட்டுக்கு அவங்க போகலான்னு நினைக்கிறாங்க. மென்பனி தான் இருந்தது, அதனால அங்கே நடக்கிறது ஈஸி. ஒரு வாட்டர் ஃபால்ஸை தாண்டி அவங்க உள்ளே போகிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, அதாவது இது காடே இல்லை பாண்டியன், இது ஒரு லாவா குழம்பு கண்டெயின் பண்ணியிருக்க ஒரு வால்கேனோ அப்படின்னு சொல்கிறாங்க. வால்கேனோன்னு சொன்ன உடனே பாண்டியன் எப்படி இந்த வால்கேனோக்குள்ளே எப்படி காடு வரும், நெருப்பு குழம்பு தானே இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அதாவது இது ஆக்டிவில் இருக்கிறது தான் நெருப்பு குழம்பு கண்டெயின் பண்ணும், இது ஆக்டிவில் இல்லாத ஒரு வால்கேனோ அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அது மாதிரி சொன்ன உடனே எப்படி வால்கேனோன்னு நீங்கள் இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன். சொன்ன உடனே என்ன ஆகுது, பாண்டியன் அது மாதிரி கேட்டோடனே டாக்டர் சொல்கிறார், இங்கே பார்த்தியா எல்லாம் அங்கே செவ்வறு மாதிரி இருக்குது இடம், அது மட்டும் இல்லாமல் அது கேர்வாக இருக்குது, கேர்வ்டாக இருக்கிறதுனால அது வால்கேனோன்னு சொன்னேன் அப்படின்னு. அவங்க அந்த காட்டுக்குள்ளே நடந்து கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்காங்க. அவங்க நிறைய வினோதமான விஷயங்களெல்லாம் பார்த்தாங்க. அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் பார்க்காத விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் போது ஒரு விசித்திரமான ஒரு விலங்கை பார்த்தாங்க. அது விசித்திரமான குரலையும் எழுப்புச்சு. அந்த விலங்கு ஒரு உடும்பு. என்ன உடும்பு தானே அப்படின்னு கேட்குறீங்க, ஆனால் பறக்கிற உடும்பு. அது ரக்கையை வச்சுக்கிட்டு பறந்து போயிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு பாண்டியன் ஆச்சரியமாகிற, எப்படி உடும்பெல்லாம் பறக்குது பாண்டியன், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இது 10 கோடி ஆண்டுகளாக பரிணாமமே அடையாத ஒரு காடு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. இதோட இந்த பகுதி முடியுது. நன்றி, வணக்கம்.